வணக்கம் அன்பு உள்ளங்களுக்கு மகிழ்வான மாட்டுப்பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். அன்பு உள்ளங்களே, நான் உங்கள் அன்பு தமிழன் 3. அனைவரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாட்டுப்பொங்கல். இந்த அன்பு தமிழனுடைய 3 வீட்டில் எப்படி மாட்டுப்பொங்கல் வைக்கணும் என்பதை காணொலி மூலமாக உங்களுக்கு எடுத்து காண்பிக்கின்றோம். பாருங்கள் எப்படி இருக்கின்றது என்று. யாரும் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடாதீங்க, முழுமையாக பாருங்கள். ஏன்னா இந்த ஓட விட்டு பார்க்கக்கூடிய ஒரு இது கிடையாது. நல்லா பொறுமையாக இருந்து பாருங்கள். எப்படின்னு சொல்லுங்கள். நம்மளுடைய சேனல் உங்களுக்கு பிடித்தமாக இருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பெல் பட்டனை தட்டிக்கோங்க, சரிங்களா? மாட்டுப்பொங்கல் என்றாலே மாடுகளை குளிப்பாட்டி வீட்டில் கோலங்கள் போட்டு புதுவகை அரிசிகளை வாங்கி, நெல்களை அடித்து புதுவகை அரிசிகளை வாங்கி அந்த நன்றி செலுத்தும் விதமாக, அந்த சூரிய பகவானுக்கும் மாடுகளுக்கும் நன்றி செலுத்தும் விதமாக இந்த அருமையான மாட்டுப்பொங்கல் வைக்கப்படுகின்றது. இந்த மாட்டுப்பொங்கல் ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா நெல் விதை மணிகளை அறுவடை செய்து அந்த நெல் வரக்கூடிய நெல்களை எடுத்து அதை அரிசியாக செய்து அப்படி வைத்து அந்த இறைவனுக்கும் நம்முடைய மாடுகளுக்கும் நன்றி செலுத்தும் விதமாக மாட்டுப்பொங்கல் கொண்டாடப்பட்டு வருகின்றது. நம்ம ஊரில் அதே மாதிரி தான் காலங்காலமாக செய்து வருகின்றோம். அதில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு குடத்து பானை அப்படின்னா அந்த பானையில் இருக்குங்களா, அது மொத்தமாக பெண்கள் நம்ம ஊரில் இருக்க ஒரு ஸ்ரீ காமாட்சி அம்மன் இருக்குது ஒரு ஆலயம். அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி அம்மன் ஆலயத்தில் சென்று கிணற்றில் தண்ணீர் எடுத்து ஒரு 45 வீடுகள் 46 வீடுகள் இருக்கின்றன. அந்த வீடுகளில் இருக்கின்ற அனைத்து அன்பு உள்ளங்களும் பெண்கள் அனைவரும் தண்ணீர் எடுத்து அதற்கு பிறகுதான் கொண்டு போய் பொங்கல் பானை வைத்து பொங்கல் வைப்பார்கள். அது காலங்காலமாகவும் நெடுதூரமாகவும் ஒரு அருமையான நிகழ்வாக நடந்து வருகின்றது. அருமையாக இருக்கும். நம்ம ஊரில் எப்பொழுதும் ஏன்னா மாட்டுப்பொங்கல் என்பது மாடுகளுக்கும் அது பயன்படுத்தக்கூடிய மாட்டு உபகரணங்களுக்கும் கலப்பை, மண்வெட்டி, இதுகளுக்கு நன்றி செலுத்தும் நம்ம கொண்டாடுகின்றோம். இதில் என்ன ஸ்பெஷல் ஒரு அதிசயமான மாட்டுப்பொங்கல் வைத்த பிறகு தண்ணீர் எடுக்க சொல்லுவோம். இந்த சிட்டி கழிப்பதற்கு தண்ணீர் எடுக்கும் பொழுது எங்கள் கண்மாயில் நான் இருக்கின்ற நான் டெய்லி உங்களுக்கு காமிப்பேன்ல, அந்த கண்மாயில் தண்ணீர் எடுத்து அது வெகு விமர்சையாக இருக்கும். எவனையும் போக விட மாட்டானுங்க எங்கள் பசங்க, யாரையும் போக விடாமல் அப்படியே ஒருத்தர் மேலே ஒருத்தர் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருப்பானுங்க. எல்லோரும் மொத்தமாக ஒன்று சேர்ந்து போக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு 1/4 மணி நேரம் கம்மாயிலே கிடப்போம். எல்லாருமே யாரையும் விடுறது கிடையாது. ஒரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு டைம்லாம் செம்பு தொலைஞ்சு போய் ஒரு 1/2 மணி நேரம் கம்மாய்க்கிலே தேடிட்டு கிடந்தான். அந்த காலங்கள்லாம் இருக்குது. இப்போவும் பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் தண்ணி பற்றாக்குறையினால் இந்த வருஷம் பண்ண முடியல. நானுமே பார்த்திங்கன்னா நான் பொங்கல் வைத்து நான் மட்டும் தான் வந்துட்டு பொங்கல் வைத்த பிறகு தண்ணி எடுத்துகிட்டு போய் வீட்டு ஓரத்தில் போயிட்டு நம்ம பசங்க வந்துட்டாங்க. மச்சான் நீங்கள் என்ன இப்படி போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் 7 கொலை பிடுங்கி வச்சுட்டேன். பிடுங்கி வைத்த பிறகு என்னை விடவில்லை. வாங்க எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு சரி என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் சண்டையை கட்ட முடியும். மக்களோட சந்தோஷமாக இருக்கிறது எவ்வளவு ஒரு அருமையான நிகழ்வு. அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் வெகு விமர்சையாக இருக்கும். அது நம்ம வீடியோ எடுக்கலை. அடுத்த வருஷம் எல்லாத்தையும் கண்டிப்பாக ஒரு வீடியோவாக பதிவு பண்ணுறது தான் என்னுடைய வேலை. வீடியோ எடுப்பதற்கு யாரும் இல்லை, அதனால் சொல்ல முடியும். அதனால் நம்ம ஸ்டாண்டை வச்சு வீடியோ எடுத்து வச்சுருக்கோம். வீடியோ எடுத்து மக்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பானை முதல்ல 2மே மண் சட்டி வைப்போம். இப்போ 2மே பார்த்திங்கன்னா இதை வச்சாச்சு, எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். முன்னாலே அந்த இது
வரும்போதே பாத்துட்டியா? இந்த பாரு அந்த வரைய பாருங்க. அந்த வீடியோ கவர் அங்கிட்டு உள்ள 6 நிமிஷம் பொங்க வைக்கிறாங்க. உடல வராது. இப்படி வந்துட்டு இப்படி போ. எப்படி அந்த ஒடிஞ்ச வரும் எடுத்துறா. ஒடிஞ்ச வரும் எடுத்து வேற வரும் போடு. இப்படிதான் வைக்கணும். அதை எங்கிட்ட காய் வைப்பா. கரும்பு பார்த்தீங்களா? கரும்பு இந்த சூப்பரா இருக்கா? இதுக்கு நேரம் வை, அது அதுக்கு நேரம் வை. செகுது எப்படி அது ஓட்டாது, அது ஓட்டாது. நல்லா இருக்கப்பா. எல்லாம் நல்லா பாய் பாய் பாய். நம்ம இந்த பக்கம் சுற்றி அடி போட்டு பொங்கலுங்க. பாரு என் மாதிரி கேட்காங்க, அப்பாவை தான் வீடியோ வீடியோ எடுத்து போயிடுச்சுங்க. டேய் இங்கே வாடா. இல்லை போதும். வீடியோவை இப்படி நன்னல் கட் பண்ணிடுவா, கட் பண்ணிடுவா. அப்படியே தூக்கிட்டு வா. அப்படியே தூக்கிட்டு வா. அப்படியே தூக்கிட்டு இல்லையா பஞ்சாயத்து பண்ற மாதிரி
இது என்னது ஸ்டாண்டு. ஸ்டாண்டா நிக்க வைக்கவா? எங்கிட்ட வர இரு, ஃபோன் பண்ணுவாங்கல்ல அப்புறம் என்ன? வீட்டுக்கு இங்கே என்ன வாங்கி முடிச்சிட்டாங்க அப்புறம் எனக்கு எனக்கு தான் ம். தாடி ம். வாங்கிட்டு வா. ஆ அம்மா இது கூடாது. ஆ ஆ ஏய் தண்ணியை பார்க்க ஏய் கேமரா கேமரா ஆட்டவே இல்லையே. பொங்க என்ன தெரிய போறா நான் போட்டோ எடுத்துக்கிட்டேன். இது ஒன்றும் பண்ணக்கூடாது. அப்படியே அப்பூசிக்கு கீழே வீட்டுடும். போட்டோ எடுத்துக்கவா? இங்கிட்டு வா, இங்கிட்டு வா. என்ன பண்ணுறது? தண்ணி வை. ஆ சீக்கிரமா இருக்காம மாட்டேன் நம்ம சேப்பி ஏற்றுவோம் கேமரா. இதில் ஒரு என்ன விசேஷம் பார்த்தீங்கன்னா, எரிப்பதில் வந்து நானும் எங்கள் அண்ணனும் வந்து அடுப்பு பற்ற வச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த பக்கம் இருக்கிறது எங்கள் அப்பா, இந்த பக்கம் இருக்கிறது எங்கள் அம்மா. அந்த பக்கம் ஒயிட் சட்டை போட்டு பையன் வரலாம் வந்து நம்மளுடைய மாமா பையன். யாருடைய பணம் முதலில் பொங்குகிறது என்பது தான் மிக முக்கியம். அந்த அப்படி எரிக்கணும்னு சொல்லிட்டு வேகமாக எரிக்கணும். அந்த எரிக்கிறது முக்கியம் இல்லை, யாருடைய பணம் முதல்ல பொங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக எரிக்கிறது. அது வரைக்கும் விடுறதில்லை, ஓலை வச்சுக்கிட்டே இருப்போம். உங்கள் ஊரிலும் இப்படி ஓலை வைத்து ஏற்றுக்கொள்கிறீர்களா இல்லையா என்பதை கமெண்டில் கூறுங்கள். நம்மளுடைய சேனல் உங்களுக்கு பிடித்தமானவையாக இருந்தால் நம்மளுடைய காணொளிகள் உங்களுக்கு பிடித்தமான அடுத்தடுத்து நம்மளுடைய வீடியோக்கள் உங்களுக்கு வரும் என்ற நம்பிக்கையில் நான் சென்று கொண்டிருக்கின்றேன். அன்பு உள்ளங்களை அப்படி சென்று கொண்டிருக்க வேண்டும் என்றால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கமெண்ட் செய்து கொள்ளுங்கள். பொங்கல் போகின்றது, பொங்கலோ பொங்கல். அதை எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா அரிசி எடுத்து வந்துட்டாங்க. நம்ம பண்ணது ஃபஸ்ட்டு பொங்கல் பாருங்க, நம்ம பண்ணது ஃபஸ்ட்டு பொங்கல். நம்ம வந்து குழவை போடுவாங்க. இப்போ குழவை போட்டு அரிசி அள்ளி போட்டுருவாங்க. ஏன்னா எங்கள் அண்ணன் வந்து அது கொஞ்சம் பெரிய பானை. எங்கள் அப்பா நின்று அடித்தார்னா ஃபஸ்ட்டு அவர்தான் பொங்கும். எங்கள் அண்ணன் வந்து அவ்வளோ எரிக்க மாட்டாப்புல. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், மாட்டு பொங்கல், சங்கரன் பொங்கல், பொங்கலோ பொங்கல் பொங்கிட்டு இருக்கீங்களா? ரெண்டாவது எங்கள் அண்ணன் மட்டும் பொங்குச்சு. வீடியோ எடுக்கிறீங்களோ? கேமரா கேமரா. ஓ பால் பொங்கு பொங்கிருச்சு பாருங்க, பொங்கிருச்சு. பொங்கல் தான் வந்தீங்க. அதே இருந்தா வீடியோ எடுத்துக்கோன்னு சீக்கிரம். செம்பா இங்க இருக்கு. பால் போயிருச்சா? செம்பு செம்பு
பொங்கல் வைத்து முடித்து விட்டாச்சு. அடுத்து வந்து நம்ம வந்து தண்ணீர் மோக்க வேண்டும். திருஷ்டி திருஷ்டி சுற்றுவதற்காக தண்ணீர் எடுக்க செல்வதற்கு ஆயத்தமாக உள்ளார் நம்மளுடைய தமிழன். வெங்கல சம்பு வந்து எப்போவுமே நம்ம போவோம். வெங்கல சம்பு மேலே கிடக்கிறதுனால எடுக்கலை. அதனால் வெங்கல சம்பு எடுக்காமல் நம்ம அப்படியே இந்த திண்ணையில் இருக்குங்களா அதை செம்பெடுத்து அப்படி கிளம்புறோம். கிளம்பிட்டா நம்ம போயிட்டு வர்றதுக்குள்ள எல்லாம் கரெக்டாகிடும். இப்போ பொங்கல் வந்து ஆயத்தமாக கொண்டிருக்கிறது. நம்ம போய் தண்ணி எடுத்து கரெக்டாக இறக்கி வச்சுருவாங்க. ஊதாங்கலம் தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொண்டு போய் நம்ம தாத்தா அவர்கிட்ட மந்திரிச்சு அப்படியே கொண்டு வந்தோம்னா நம்மளுடைய பசுமாடு இங்கிட்டு பார்த்திங்கன்னா காளை மாடு, ஒரு கண்டுக்குட்டி, ஒரு கோவில் மாடு இருக்கும். இதே நம்மளுடைய வீடு. பார்த்துக்கோங்க அன்புள்ளவங்களே, எத்தனை பேர் கேட்டுருந்தீங்க நம்மளுடைய வீடு அன்பு தமிழன் உங்கள் வீடு காமிங்க. இது வந்து நம்ம வீடு. அது வந்து அது பக்கத்தில் உள்ள வெள்ளை வீடு இருக்குல்ல, அதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீடு. இப்போ பொங்கல் வச்சு இறக்கியாச்சு. பொங்கல் வச்சு இறக்கிய பிறகு நம்ம சாமி கும்பிடுவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றோம். இது வந்து திருஷ்டி கழிக்கணும். திருஷ்டி சுற்றி பிறகு பால்பான பொங்கல், சீரேவி நின்றலுக, மூதேவி முறிஞ்சு ஓடும், பொங்கல், சங்கரன் பொங்கல், மாட்டு பொங்கல், வட்டி பெருக பால்பான பொங்க, சீரேவி நின்றலுக, மூதேவி முறிஞ்சு ஓட, பொங்கலோ பொங்கல், சங்கரன் பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான நிகழ்வு. 3 சுற்று வீட்டுக்குள்ளே போயிட்டு 3 சுற்று சுற்றி வரணும். நல்லா அருமையான பொங்க. இன்னும் இந்த வருஷம் வந்து கொஞ்சம் ஆட்கள் பின்னாடி வந்துட்டாங்க. முன்னாடி வந்துக்கிட்டு இருக்கோமா. வீட்டுக்குள்ள வந்துடுச்சு. வீட்டுக்குள்ளே போயிட்டு 3 சுற்று வர வேண்டும். 3 சுற்று வந்த பிறகு தான் அடுத்த சாமி கும்பிடும் நிகழ்வு நடந்து கொண்டிருக்கும். அன்பு உள்ளவங்களே, நம்முடைய காணொளி உங்களுக்கு பிடித்தமானதாக இருந்தால் நம்முடைய காணொளிக்கு ஒரு லைக் பண்ணி கமெண்ட்டுகளை ஏன்னா எத்தனையோ எத்தனையோ இந்த பொங்கலாகப்பட்டது அதிக விமர்சையாக இருக்கும். கிராமப்புறங்களில் வெகு விமர்சையாக, நகரப்புறங்களில் அவ்வளவா இருக்காது. நீங்கள் சொல்லுங்க எப்படி இருக்குது நம்முடைய சேனல் காணொலிகள் இருந்திருந்தால் லைக்குகள் செய்துவிட்டு கமெண்ட்டுகள் செய்துவிட்டு அப்படி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அன்பு உள்ளங்கள் சரிங்களா. இது அக்கா பையன், அது வந்து மாமா, இது வந்து நம்மளுடைய அண்ணன் சரிங்களா.
ஸ்ரீதேவி நின்றுலங்க பொங்கு மூதேவி முறிஞ்சோட பெருக பெருக பால்பானை பொங்க பொங்கலோ பொங்க சீதேவி நின்றழுக சங்கர பொங்க பொங்கலோ மாட்டு பொங்க மாட்டு பொங்க நீ மாட்டு பொங்க அதுதான் நம்மளுடைய பட்டி பெருக பெருக சட்டி பெரிய பெரிய பாப்பான அது எல்லார் வீட்டிலையும் அப்பான பொங்க பொங்க ஸ்ரீதேவி நின்றலங்க இது என்னங்க மூதேவி முறிஞ்சோட முடிஞ்சு போட பொங்கலோ பொங்க இந்த பொங்கல் கதை சங்கர பொங்க சங்கர பொங்க வெளியே பெருக பெருக அதனால இந்த பாப்பான பொங்க பொங்க இருங்கடா இருடா ஏன்டா மூதேவி முறிஞ்சோட என்ன பண்ணும் பொங்கலோ பொங்க சரி பொங்கடம் சொல்லி விட்டாச்சு நம்மளுடைய சேனல் உங்களுக்கு பிடித்தமான இருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அன்பு உள்ளங்களை பக்கத்தில் இருக்க பெல் பண்ண தட்டி எவ்வளோ நேரம் தான் கேமரா ஃபோக்கஸ் பண்ணுறதா அப்படியே வந்து இப்போ நம்ம டிஸ்ட்ரிக்டை சுற்றியாச்சு சுற்றியாச்சு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே தெப்பக்குளத்துக்கு போகணும் தெப்பக்குளம் பார்த்திங்கன்னா அந்த இதில் போய் தெப்பக்குளத்தை ஊற்றிட்டு தெப்பக்குளம் பார்த்திங்கன்னா பெரிய தெப்பக்குளம் கூட இதெல்லாம் சிரிச்சிடக்கூடாது தெப்பக்குளம் ஆகப்பட்டது வந்து ஒரு நம்மளால் அந்த தற்சமயத்துக்கு வெட்டி கொள்வது எல்லா குலையும் போட்ட பிறகு தான் நான் வைத்திருந்த தண்ணீரை அதில் ஊற்றி எல்லா குலையும் போடணும் யாரும் வச்சிடக்கூடாது தெப்பக்குளத்தில் போட்டு ஊற்றணும் ஊற்றிட்டு அப்படி அந்த குலை இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து சொருகி வச்சிடணும் அதை எடுக்கலை அது நம்ம அண்ணன் வந்து தேங்காய் வைக்கிறார் பாருங்கள் அன்பு உள்ளவங்க நம்மளுடைய சேனல் உங்களுக்கு பிடித்தமான இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அன்பு உள்ளங்களே மகிழ்வான வணக்கங்கள் இந்த நல்ல ஒரு தருணத்தில் அனைத்து மக்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும் கூறிக்கொள்கிறேன் அன்பு நெஞ்சங்கள் எப்போவுமே 2 பானை வைத்தால் 2 தேங்காய் உடைத்து அழைக்கின்றோம். இது பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா இந்த சைடு எங்கள் சாமி கும்பிட்டாச்சு. நான் வீடியோ வந்து அப்படி இப்படி மாடி வந்துடுச்சு நினைக்கிறேன். சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி அந்த வீடியோவும் சாமி கும்பிட்றது இந்த வீடியோ வந்துடுச்சு. யாரும் தவறுதலை நினைத்து கொள்ளாதவர்கள் அன்பு உள்ளங்களே. வீடியோ எடுக்கலை நினைக்கிறேன். சாமி கும்பிட்ற வீடியோ எடுக்கல. குழந்தையா பாப்பா சரிங்க அன்பு உள்ளங்களே, பாருங்கள். இப்போ வந்து மாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டோங்க. மாட்டுக்கு கொஞ்சம் ஊட்டிட்டு வந்துன்னு சொல்லிட்டு ஊட்ட போயிட்டாப்புல. நான் வந்து போய் மாட்டுக்கு வந்து சாப்பாடு ஊட்ட போயிருந்தேன். நல்லா முயற்சியாக இருக்கும் அன்பு உள்ளங்களே. அடுத்த வருஷம் பாருங்கள். இதே என் தங்கச்சி கொடுக்காம பொண்ணாக்கி ஊட்டிங்களா? எல்லோரும் பொங்கல் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் கொடுத்தாங்க. பொங்கல் சாமி விட்டு மாட்டுக்கு வந்து கொடுத்து விட்டாச்சு. மாடு மாட்டீங்க கண்டு குட்டியில், அதனால் சரிங்க அன்பு. இத்துடன் காணொலி வந்து விட்டது. அடுத்த காணொலி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புக்கும் பண்புக்கும் வாசித்திருக்கும் முடிய உங்கள் அன்பு தமிழன் 3 அன்பு உள்ளங்களே. பார்க்கின்ற சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அன்பு நெஞ்சங்களே. மகிழ்வான தருணத்தில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் அன்பு உள்ளங்களே. மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பும் பண்பும் வாசமிக்க உங்கள் அன்பு மாற்றுக்கு அன்று செலுத்தமாக பண்ணிட்டாச்சு. மிக்க மகிழ்ச்சி. வணக்கம்.